கரூரில் மக்கள் இறந்தது தெரிந்தும் சென்று பார்க்க மனமில்லாத விஜய் எப்படி 8 கோடி மக்களை காப்பாற்றுவார் என அமைச்சர் ஐ. பெரியசாமி வினவியுள்ளார். பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் பூ மார்க்கெட் அருகே உள்ள அண்ணா சிலைக்கு ஐ. பெரியசாமி மாலை அணிவித்தார். பின்னர் பேட்டியளித்த அவர், ஓ. பன்னீர்செல்வம் திமுகவிற்கு வர விரும்பினால் அது குறித்து முதல்வர் முடிவு செய்வார் என்றும் கூறினார். அவங்கெல்லாம் அரசியல்வாதியே கிடையாது. மக்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள். உங்களுக்கே தெரியும். ஒரு சாதாரண ஒரு கரூர் சம்பவத்திற்கு கூட எட்டி வந்து பார்க்கல. ஒரு கூட்டத்தில் 41 இறந்தது, நெரிசலில் இறந்தது, தண்ணி இல்லாமல் இது இல்லாமல் பூரா இறந்தவர்கள் இருக்க இங்கேருந்து வந்து கூட்டத்தை முடிச்சுட்டு போயெல்லாம் தெரியுது. தெரிந்திருந்தும் வந்து அந்த இறந்தவர்களை பார்ப்பதற்கு அவருக்கு மனம் இல்லை. எப்படி இவர் 7-8 கோடி மக்களை காப்பாற்ற போகிறாரு? ஒன்றும் கிடையாது. ஏதோ கொஞ்ச நேரம் நடித்து பார்க்குறாரு, டான்ஸ் ஆடி பார்க்குறாரு. இந்த டான்ஸ் எல்லாம் பழைய டான்ஸு. இந்த டப்பா கூத்தில் நம்ம ஊரில் ஆடுவான். விஜய் மக்கள் பிரச்சினைக்காக என்ன போராட்டம் நடத்தியிருக்கிறார் என்று திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்வர் ஆக வேண்டும் என்ற ஒற்றை கருத்தை மையப்படுத்தி ஊர்வலம் சென்று கொண்டிருப்பதாக அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். விஜய் என்ன செய்தார் என்றே தெரியவில்லை. விஜய் ஏதாவது மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறாரா? மக்கள் பிரச்சனைக்காக போராடுகிறாரா? ஒன்றிய அரசு செயல்பாடுகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாரா? ஒன்றுமே செய்யவில்லை. தான் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒற்றை கருத்தை சொல்லி அவர் ஊர்வலம் வருகிறார். அவருக்கு மக்கள் முக்கியமில்லை. தான் முதலமைச்சராக வேண்டும் என்ற அந்த ஒற்றை எண்ணத்திலே அவர் பேசி வருகிறார். எனவே அவரை மக்கள் நிச்சயமாக புறக்கணிப்பார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தனது சொந்த தொகுதியான குளத்தூரில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார். அகரம் பகுதியில் CMDA சார்பில் கட்டப்பட்ட புதிய ரத்த சுத்திகரிப்பு நிலையம், மறுவாழ்வு மையம் மற்றும் 6 நியாய விலைக் கடைகளை திறந்து வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் 125 பயனாளிகளுக்கு நேரடியாக நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் 310 திறந்தவெளி மின்மாற்றிகளை பாதுகாப்பான வலைதள மின்மாற்றிகளாக மாற்றும் பணியை தொடங்கி வைத்தார். இறுதியாக ரெட்டேரி சந்திப்பு அருகே நவீன முறையில் மேம்படுத்தப்பட்ட ஏரிக்கரை பூங்காவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொளத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படாதது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். ஏமாற்றம் தான், மாற்றம் தான் இருக்கு. மாற்றம் பண்ணாலும் பார்த்தோம், எந்த மாற்றமும் இல்லை. வேறு ஏமாற்றம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய ஏமாற்றம். இது ஒரு தேர்தல் ஆண்டு, ஆனாலும் கூட பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் ஆண்டு. இதுக்கு மக்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு பாடம் கற்பிப்பாங்க. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி K. பழனிசாமி மரியாதை செலுத்தினார். முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி அண்ணா நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி K. பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், செம்மலை உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவேக சார்பில் போட்டியிட விரும்புவோர் வரும் 6ஆம் தேதி முதல் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்த் அறிவித்துள்ளார். விஜயின் தாவேகவுடன் இதுவரை எந்த கட்சியும் கூட்டணி அமைக்காத நிலையில் விருப்ப மனு விநியோகத்தை அக்கட்சி தொடங்க உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளராக போட்டியிட விரும்பும் தொண்டர்கள் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஆனந்த் அறிவித்துள்ளார். வரும் 6ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சென்னை பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் அறிவித்துள்ளார். விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் ஒப்படைக்க வேண்டும் எனவும் ஆனந்த் அறிவித்துள்ளார். பிரதமர் மோடி அமெரிக்காவுடன் மேற்கொண்டுள்ள வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் வெளிப்படையான விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மதுரை MP சு. வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், இந்த ஒப்பந்தம் அமெரிக்க விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றி என அந்நாட்டு அமைச்சர் கூறுவது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்திய மக்களுக்கோ நாடாளுமன்றத்திற்கோ தெரியாமல் என்னென்ன வேளாண் விளைபொருட்கள் இந்திய சந்தைகளை ஆக்கிரமிக்க பிரதமர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
ஒவ்வொரு கிராமத்திலும் லட்சக்கணக்கான ரூபாய் புழங்குவதற்கு மகளிர் உரிமை தொகை திட்டமே அடிப்படை காரணம் என அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்திருக்கிறார். ஓமலூர் தொகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், ஒரு கிராமத்தில் 2500 பெண்களுக்கு மாதம் தலா 1000 ரூபாய் கிடைப்பதன் மூலம் அந்த பகுதியில் 25 லட்சம் ரூபாய் பணப்புழக்கம் ஏற்பட்டு மளிகை, இறைச்சி போன்ற சிறு வணிகங்கள் செழிப்பது மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் விளையும் பெரும் பலன் என குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் பலனால் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் ஓமலூர் தொகுதியில் திமுகவின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என அவர் உறுதிபட தெரிவித்தார். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என புதுவை அரசை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், புதுவை பள்ளிக் கல்வித்துறையில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் பணி நிரந்தரம் கோரி போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே அவர்களது கோரிக்கைகளை பரிசீலித்து 292 கௌரவ ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய புதுவை அரசு முன்வர வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசியல் களம் தற்போது கூட்டணி கணக்குகளால் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் இணையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போதைய சூழல் அதற்கு சாதகமாக இல்லை என்றே அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக விசிக போன்ற தோழமை கட்சிகளின் நிலைப்பாடுகள் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்நிலையில் மக்கள் நலன் சார்ந்த விவகாரங்களில் அரசுக்கு எதிராக பாமக நிறுவனர் ராமதாஸ் குரல் கொடுத்து வருகிறார். இதனால் வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணி மற்றும் விஜய் என மாற்று அணிகளுடன் அவர் கரம் கோர்க்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. ராமதாஸின் அடுத்த கட்ட நகர்வு தமிழக அரசியலில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சில நேரங்களில் ஒற்றை பெங்குயினாக இருப்பதும் தவறில்லை என்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக தேர்தல் பொறுப்புகளிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார். அண்மையில் ட்ரெண்டான ஒற்றை பெங்குயின் போல மாறி வருகிறீர்களா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கும் அவர் பதிலளித்துள்ளார். 2007ஆம் ஆண்டு வெளியான பெங்குயின் தொடர்பான ஆவணப்படத்தில் தனது கூட்டத்தை விட்டு தனியே சென்ற ஒரு பெங்குயினின் வீடியோ அண்மையில் சமூக வலைதளத்தில் வைரலானது குறிப்பிடத்தக்கது. அப்படிலாம் நான் எங்கேயும் சொல்லிங்கன்னா நான் கேட்டதுக்காக நான் சொல்றேன். இப்போ ஏன் எல்லாம் பென்குயின் பேசுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு பென்குயின் அது தனியாக அதனுடைய பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பென்குயின் தனியா போனனால இன்னைக்கு எல்லாருமே திடீர்னு அந்த ஒத்த பென்குயினை பாக்குறாங்க. ஆனா அது வந்து 2017 வந்து அந்த டாக்குமெண்ட்ரி 8 வருஷமா அந்த பென்குயின் எல்லாம் மறந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் அந்த பென்குயின், அந்த ஒத்த பென்குயின் எங்கேயான்னு எல்லாம் கேட்கிறாங்க. ஆனா சில நேரத்தில் அந்த ஒத்த பென்குயினாக இருப்பதும் தவறில்லை என்றுதான் நினைக்கின்றேன். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தொகுதி வாக்குச்சாவடிகளிலும் குழு நியமிக்கப்படும் அளவிற்கு தேமுதிக பெரிய கட்சியாக இருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்களது அழைப்பை ஏற்று கேப்டன் நினைவு நாளில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் பங்கேற்றதை சுட்டிக்காட்டினார். தங்களுக்கு அனைத்து கட்சிகளும் தோழமை கட்சிகள்தான் என்றும் குறிப்பிட்டார். கரூரில் விஜய் பங்கேற்ற தாவேகா சாலை வழக்கில் நடந்த துயரம் வருத்தத்திற்குரியது எனினும் இந்த விஷயத்தில் சட்ட நடவடிக்கைகளை வரவேற்பதாகவும் கூறினார். விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு பயன் தரும் நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்த நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். பூத் முகவர்கள் கூட்டத்தில் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நான் கலந்துக்கிட்டேன். எல்லா தொகுதிகளிலும் பூத் முகவர்கள் மீட்டிங் முடிச்சு BL2 வந்து கலெக்டர்கிட்ட கொடுத்து நாங்கள் வந்து தேர்தலுக்கு தயாராக இருக்கிறோம். அதனால் இன்னைக்கு ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் நாங்களும் சமமாக எல்லா இடத்துலையுமே பூத்து கமிட்டியை போட்டிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து தேமுதிக இன்னைக்கு 21 வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பித்து. எதிர்கட்சி தலைவராக கேப்டன் இருந்தார். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் தேமுதிக ஒன்று. ஸோ இதுக்குரிய மரியாதை எங்கே கிடைக்குதோ அங்கே தான் எங்கள் நிர்வாகிகள் விரும்புகிற இடத்துல கூட்டணி வைப்போம். அண்ணாமலையை பாஜக மறந்துவிட்டது என்று அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். அண்ணாவின் ஆட்சிக்கும் தற்போதைய திமுகவிற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தார். இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த சேகர் பாபு, அண்ணாவின் கொள்கைகளிலிருந்து வலுவாமல் திமுக ஆட்சி நடத்தி வருவதாகவும் கூறினார்.
அவர் அந்த கட்சியில் என்ன நிலப்பாட்டில் இருக்காருன்னே தெரியல. இன்னைக்கு கூட ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு அவர் பொறுப்பாளரை போட்டால் வேணான்றாரு. அந்த கட்சி வேணும்னு சொல்கிறாரா, அந்த கட்சி வேணான்னு சொல்கிறாரான்னு தெரியல. அவர் அந்த கட்சியே மறந்துச்சு. அப்புறம் மக்கள் மத்தியில் அவர் சொல்கிற கருத்துக்கள் எங்கேருந்து எடுபடும்? எப்பொழுதும் போல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள்லேருந்து எப்பொழுதும் வழுக்காமல் வழுவாமல் பிறளாமல் ஆட்சி நடத்தக்கொண்ட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அந்த ஆட்சியுடைய நாயகன் எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் காட்டிய வழியிலே தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார். ஆம் ஆத்மியின் திட்டங்களை திமுக அரசு நகலெடுத்து வருவதாகவும் அக்கட்சி நிர்வாகி பங்கஜ் சிங் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் அரசியல் தடம் புரண்டு கொண்டிருப்பதாகவும் வகுப்புவாதம் தலை தூக்குவதாகவும் ஆம் ஆத்மி கட்சியின் மேலிட பொறுப்பாளர் பங்கஜ் சிங் தெரிவித்திருக்கிறார். தருமபுரியில் நடைபெற்ற கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், டெல்லி மற்றும் பஞ்சாப் மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் இலவச மின்சாரம் மற்றும் குடிநீர் வழங்க தங்கள் கட்சி உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிப்படி தங்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். தேனி பழைய பேருந்து நிலையம் வழியாக ஊர்வலமாக சென்று நேரு சிலை சந்திப்பில் 400க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர். பணிக்கொடை, காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் மற்றும் விழுப்புரத்தில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்றன. சேலம் கோட்டை மைதானம் உட்பட பல்வேறு நகரங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். பருவமழை பொய்த்ததால் பதறாகி போன நெற்பயிர்களை கையில் ஏந்தி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பேருந்து நிலையத்தின் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கமுதி, முதுகுளத்தூர், கடலாடி பகுதிகளில் 25,000 ஹெக்டேர் நெற்பயிர்களும் 10,000 ஹெக்டேர் நிலக்கடலையும் பதறாகி போனதாக வேதரை தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட தங்களுக்கு வறட்சி நிவாரணமும் காப்பீட்டுத் தொகையும் வழங்கக் கோரி முழக்கமிட்டனர். வறட்சியை கருத்தில் கொண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே மேட்டுக்குப்பத்தில் வள்ளலார் சித்தி பெற்ற சித்தி வளாக திருமாளிகையில் திரு அறை தரிசனம் நடைபெற்றது. இதையொட்டி வடலூர் தருமசாலையில் இருந்து வள்ளலார் பயன்படுத்திய பொருட்கள் அடங்கிய பேழையை அலங்கரித்து பல்லக்கில் வைத்து வள்ளலார் நடந்து சென்ற பாதை வழியாக மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகைக்கு பக்தர்கள் ஊர்வலமாக கொண்டு சென்றனர். பின்னர் சித்தி வளாகம் திருமாளிகையில் வள்ளலார் சித்தியடைந்த அறை முன் வைத்து திரு அறை திறக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வழிபட்டனர். உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா ஒரே நாளில் 450 ட்ரோன்கள் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி கடும் தாக்குதல் நடத்தியுள்ளது. கடும் குளிர் நிலவும் சூழலில் உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் கீவ் நகரில் உள்ள சுமார் 1170 குடியிருப்புகள் வெப்பமூட்டும் வசதியின்றி இருளில் மூழ்கியுள்ளதாக அந்நகர மேயர் தெரிவித்துள்ளார். போரின் தீவிரம் அதிகரித்திருக்கும் நிலையில் அங்குள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் தீப்பற்றி எரியும் காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ரஷ்யாவில் கடும் குளிர் நிலவும் நிலையில் பல பகுதிகளில் பனி படர்ந்துள்ளது. இந்நிலையில் மக்கள் பனித்தளங்களின் ஊடே குளிர்ந்த நீர் உள்ள பகுதிகளில் நீந்தி மகிழ்கின்றனர். குளிர் மிகுந்த நீர் தங்கள் உடலை பாதிக்காமல் இருக்க வெப்பம் தரும் சிறப்பு ஆடைகளை அவர்கள் அணிந்துள்ளனர். ஸ்காண்டினேவிய நாடுகள், ரஷ்யாவின் வடக்கு பகுதிகளில் பிரபலமாக இருந்த இந்த பொழுதுபோக்கு தற்போது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிலும் பிரபலமாக தொடங்கியுள்ளது. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் ஒரே நேரத்தில் 4 நிலவுகள் வானில் தோன்றிய அதிசய நிகழ்வு நடந்துள்ளது. பாரசலின் என்று அழைக்கப்படும் இந்த அரிய நிகழ்வு வளிமண்டலத்தில் உள்ள பனிப்படிகங்கள் வழியாக நில ஒளி ஊடுருவி செல்லும் போது ஏற்படும் ஒளி விலகல் மாற்றத்தால் நிகழ்கிறது. பார்ப்பதற்கு 4 நிலவுகள் போல தோன்றினாலும் இது வெறும் பிம்பமே தவிர உண்மையானது அல்ல என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கண்கொள்ளா காட்சி தற்போது இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா மீதான இறக்குமதி வரியை 18 விழுக்காடாக குறைத்துள்ளார். இருப்பினும் இந்த வரி குறைப்பு பல்வேறு கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
அமெரிக்க வேளாண் பொருட்களை இந்தியா அதிக அளவில் இறக்குமதி செய்ய வேண்டும் என்பது அந்த நிபந்தனைகளில் முக்கியமான ஒன்றாகும். நீண்ட காலமாகவே அமெரிக்க வேளாண் பொருட்களின் இறக்குமதியை இந்தியா எதிர்த்து வந்தது. தற்போது ஏற்பட்டுள்ள இந்த ஒப்பந்தத்தால் இந்திய விவசாயிகள் கடும் பாதிப்புகளை சந்திக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அமெரிக்க அரசு தனது விவசாயிகளுக்கு மிக அதிக அளவில் மானியம் வழங்குகிறது. அங்கு நவீன எந்திரங்கள் மூலம் பல்லாயிரம் ஏக்கரில் பெருமளவில் சாகுபடி செய்யப்படுவதால் சோளம், சோயா, பருத்தி போன்றவை மிக குறைந்த விலையில் இந்திய சந்தைக்குள் நுழையும். இதனால் போதிய வசதிகள் இல்லாத இந்திய சிறு விவசாயிகள் அமெரிக்க பொருட்களுடன் விலை போட்டியில் ஈடுபட முடியாமல் வாழ்வாதாரத்தை இழக்கும் அபாயம் உள்ளது. பால் பொருட்கள் மீதான இறக்குமதி வரி குறைந்தால் அமுல் போன்ற இந்தியாவின் முன்னணி கூட்டுறவு சங்கங்கள் கடும் போட்டியை சந்திக்கும். இது கோடிக்கணக்கான சிறு பால் உற்பத்தியாளர்களின் நகர்ப்புற சந்தை வாய்ப்புகளை பறிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவிலிருந்து மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் அவை இந்திய மண்ணின் பாரம்பரிய விதைகளை பாதிக்கும் என்ற அச்சமும் எழுந்திருக்கிறது. இந்தியா தனது மிகப்பெரிய சந்தையை தங்களுக்கு முழுமையாக திறந்துவிட்டதற்காக அமெரிக்கா நன்றி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க நாடாளுமன்றத்தின் வெளி விவகார குழுவின் தலைவர் ஜிம் ரிச், இந்த ஒப்பந்தம் மூலம் மேலும் அதிகமான வேளாண் விளைபொருட்களை இந்தியாவில் தாங்கள் விற்க முடியும் என்று பதிவிட்டுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் தீய எண்ணத்துடன் கூடிய ஆதிக்கத்தை சமாளிக்க இந்த ஒப்பந்தம் உதவும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் ரஷ்யாவிற்கு வருவாய் குறைவதால் யுக்ரைன் போர் நிறுத்தப்படும் வாய்ப்பும் ஏற்படும் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார். அமெரிக்க விவசாயத்துறை அமைச்சர் ப்ரூக் ரோலின்ஸும் வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். மிகப்பெரிய இந்திய சந்தையில் அமெரிக்க விளைபொருட்கள் விற்பது மூலம் தங்கள் நாட்டு விவசாயிகள் மிகவும் பலனடைவார்கள் என்று அவர் கூறியுள்ளார். இந்திய சந்தைக்குள் நுழையும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததற்காக அமெரிக்க தொழில்துறையினரும் டிரம்பை பாராட்டியுள்ளனர். தன்னம்பிக்கை இருந்தால் இதையும் சாதிக்க இயலும் என பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தன்னம்பிக்கை மிகவும் உதவும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவுக்கு வரி குறைப்பு குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்பின் சமூகதள பதிவின் தொடர்ச்சியாக பிரதமர் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். துணிவு மற்றும் தன்னம்பிக்கையால் செல்வம் வளர்கிறது, திறமை மற்றும் ஆற்றலால் அது நிலை பெறுகிறது. அச்செல்வம் ஒழுக்கத்தால் பாதுகாக்கப்படும் போது அது தேசத்தின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்கிறது என்ற சமஸ்கிருத வரிகளையும் பிரதமர் பதிவிட்டிருந்தார். அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொண்டதன் மூலம் நாட்டையே பிரதமர் மோடி விற்றுவிட்டார் என்று ராகுல் காந்தி சாடியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, டிரம்பின் கடும் அழுத்தம் காரணமாகவே ஒப்பந்தத்திற்கு பிரதமர் மோடி ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவித்தார். எதுபோன்ற அழுத்தம் என நிருபர்கள் வினவிய நிலையில், அமெரிக்காவில் அதானி மீதான வழக்கு தொடர்பான அழுத்தமும் எப்ஸ்டீன் ஆவணங்களில் மேலும் பல அதிர்ச்சிகள் வரவிருப்பதும் என ராகுல் காந்தி பதிலளித்தார். ராணுவ தளபதி புத்தக விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் 2வது நாளாக அமளி நிலவியது. முன்னாள் தளபதி எழுதிய புத்தகத்தின் உண்மை தன்மையை தான் அங்கீகரிப்பதாக கூறி ராகுல் காந்தி பேச்சை தொடங்கினார். ஆனால் இதுகுறித்து எதுவும் பேசக்கூடாது என்று அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறினார். குடியரசுத் தலைவர் உரை மீதான தீர்மானம் தவிர வேறு எது குறித்தும் பேசக்கூடாது என்று அவைத் தலைவர் வலியுறுத்தினார். தேச பாதுகாப்பு குறித்து குடியரசுத் தலைவர் பேசியுள்ளதாகவும் அது சார்ந்தே தானும் பேசுவதாகவும் ராகுல் பேசினார். எதிர்க்கட்சித் தலைவர் என்பதால் பேசுவதற்கு அனுமதி தேவையில்லை என்று ராகுல் விளக்கினார். அப்போது இருதரப்பு உறுப்பினர்களும் கூச்சலிட்டதால் அவையில் அமளி நிலவியது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆவணங்களை கிழித்து சபாநாயகர் இருக்கையை நோக்கி எறிந்தனர். இதனைத் தொடர்ந்து அவை ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற மக்களவையில் அமளியில் ஈடுபட்டதாக கூறி 8 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சீன ஊடுருவல் விவகாரம் குறித்து பேச ராகுல் காந்தியை அனுமதிக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து சில எம்பிக்கள் ஆவணங்களை கிழித்து சபாநாயகர் இருக்கையை நோக்கி வீசினர். அவை விதிகளை மீறியதாக கூறி மாணிக்கம் தாக்கூர், சு வெங்கடேசன், ஹிபி ஈடன், அம்ரிந்தர் சிங், டீன் குரியகோஸ் உள்ளிட்ட உறுப்பினர்களை நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சபாநாயகர் இடைநீக்கம் செய்தார். இதையடுத்து அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. சபாநாயகரின் முடிவை எதிர்த்து ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற நுழைவாயிலில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்தியா அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தத்தால் இந்தியாவிலிருந்து எந்தெந்த பொருட்களின் ஏற்றுமதி அதிகரிக்கும், இந்தியாவில் எந்த பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளது என்பதை பார்க்கலாம்.
இந்தியாவிலிருந்து ஸ்மார்ட் போன்கள், மின்னணு உதிரிபாகங்கள், ஜவுளிகள், ரத்தினங்கள், நகைகள், ஆட்டோ உதிரிபாகங்கள், ஜெனரிக் மருந்துகள் அமெரிக்காவுக்கு அதிகம் ஏற்றுமதியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல கச்சா எண்ணெய், எல்பிஜி, நிலக்கரி, ஆப்பிள், பருப்பு வகைகள், பால் பொருட்கள், சோயா எண்ணெய், செமிகண்டக்டர் சிப்கள், ஏஐ மென்பொருட்கள், உயர்ரக மடிக்கணினிகள், உயர்ரக மருத்துவ ஸ்கேனர்கள், நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்கள், உயிர்காக்கும் மருந்துகள், போர் விமான பாகங்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு அதிகம் இறக்குமதியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவிலிருந்து பூஜ்ய வரியில் இந்தியா இறக்குமதி செய்ய ஒப்புக் கொண்டிருப்பதால் இவற்றின் விலை இந்தியாவில் குறைய வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது.